சரவணன் சார் பொறுத்தளவு எல்லாரோடையும் சுமமாக பழகுவார். அவர் லைன் பாய், அவர் சிட் பாய், அவர் டைரக்டர், அவர் ப்ரொடியூசரு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் காட்ட மாட்டார். அவருடைய வாழ்க்கையில அவர் சந்தித்தவர்கள் எல்லாம் அவர் சமமாக நடத்துவார். யாரையுமே டே வாடா போடா அப்படின்லாம் கூப்பிட மாட்டார். பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அவர் வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவார். வந்தோடனே உட்கார சொல்லி காஃபி கொடுத்து விருந்தோம்பல் செஞ்சு அவரோட பேசுவார். ஆகவே அவரை பொறுத்தளவு எல்லாரும் சமம் என்று நினைக்கிற அவரை நான் முதலாளின்னு சொல்ல மாட்டேன். அவர் எங்களோடு சேர்ந்த ஒருவர். அவர் எங்களுக்கெல்லாம் சகோதரர். நான் ஏவிஎம்ல வளர்ந்த பிள்ளை. ஆகவே சரவணன் சாரை பொறுத்தளவு எல்லாருமே சமமாக நடத்துவார். என்னை பொறுத்தளவு நான் ஏவிஎம்க்கு பிறவாமல் பிறந்த பிள்ளை. அப்படித்தான் என்னை ஒரு சகோதரனா ஏற்றுக்கிட்டாங்க. அதனால நான் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். ஆக என்னை பொறுத்தளவு ஏவிஎம்ங்கிறது என்னுடைய தாய் வீடு. அந்த காலத்தில் இந்த இன்ஸ்டியூட்லாம் இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு இன்ஸ்டியூட்டு, கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாமே இருந்தாங்க. இங்கே தான் தொழில் கற்றுப்போம். அதை சொல்லப்போனால் ஏவிஎம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஏவி மெய்யப்ப செட்டியார், துணைவேந்தர்கள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம். அங்கே டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். அதே நாங்கள் பல டைரக்டர்கள்ட்ட வேலை பார்க்கணும்னா பல பேராசிரியர்கிட்ட நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகவே நாங்கள் இந்த அளவுக்கு நிலையாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏவிஎம்ங்கிற பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால தான்.